எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் கத்திரிக்காய் வச்சு காரக்குழம்பு செய்யலாம். எல்லோரும் வந்து மாங்காய் சாம்பார் வைப்பாங்க, கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வைப்பாங்க. ஆனால் நிறைய பேர் காரக்குழம்பு செய்ய மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மாங்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சம். காரக்குழம்புக்கெல்லாம் வெந்தயம் போட்டால் தான் மணமாக இருக்கும். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக மாங்காய் கட் பண்ணிக்கிட்டேன். கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் மாங்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்ததுனால புளி சேர்க்கணும். ஆனால் புளி சேர்க்க வேணாம். நான் மாங்காய் சேர்க்கறதுனால அதுவே நமக்கு வந்து புளிப்பாக இருக்கும். தக்காளி வேறு ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன், அதனால் வந்து புளியெல்லாம் சேர்த்துக்க வேணாம். பாருங்கள், மசாலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் வந்து நல்லா கட்டியாக வரணும் குழம்பு, அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் காயெல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நான் தண்ணி எவ்வளோ ஊற்றுனேன். மாங்காய் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. குழம்பு நல்லா பாருங்கள் திக்காக வந்துடுச்சு. இந்த குழம்பு வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். மாங்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து மாங்காவுடைய சீசன் அதிகம். இப்போது மாங்காய் வச்சு நம்ம நிறையா செய்யலாம். ஊறுகாய் செய்யலாம், பச்சடி செய்யலாம், சாம்பார் வைக்கலாம், இந்த மாதிரி காரக்குழம்பு செய்யலாம், நிறையா செய்யலாம். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.